தொடர்ந்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்ப அந்த பாட்டிமா திருப்பியும் ஆமா உன் யூனிவர்சிட்டி எப்படி இருக்குதுங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு ஞாபக மறதி இருக்குது போல. சோ அவங்க திருப்பி கேள்வி கேட்டதை எல்லாரும் வித்தியாசமா பார்க்கும்போது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ரைட், நம்ம ஞாபக மறதியில நம்ம மறுபடியும் கேள்வி கேட்கிறோமான்னு. அதனால கொஞ்சம் அமைதியா இருப்பாங்களா. இருப்பினும் ஹீரோயின் அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட யூனிவர்சிட்டியை பத்தி பேசிட்டு இருக்கும்போது என்னோட கிளாஸ்ல நிறைய கொரியன் பசங்க பொண்ணுங்களா இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் இங்கிலீஷ்ல ஒரு நேம் இருந்தாலுமே அவங்களுக்குன்னு கொரியன் நேம்ஸ் எல்லாம் சிலது இருக்கு. நானுமே அதுக்கப்புறம் என்னோட கொரியன் நேமை பயன்படுத்தலான்னு இருக்கிறேன்னு சொல்லும்போது அந்த பாட்டிமா கோவப்பட்டு உனக்கு கொரியன் நேம் இருக்குதுன்னு யாரு சொன்னான்னு கேட்க, அப்போ ஹீரோயினோட அப்பா தான் நான் தான் சொன்னங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே அந்த பாட்டிமாலாம் செம்ம கோவத்துல உனக்கு கொரியன் நேம்ல ஒன்னும் கிடையாது, உன் பேரு சோஃபியா, உனக்கு வேற இங்கிலீஷ் நேம் மட்டும்தான் இருக்கு, ஒழுங்கா நடந்துக்கோ, அதிக பிரசங்கத்தனமா எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காதுன்னு கோவத்துல அங்க இருந்து ரூமுக்கு போயிருவாங்களா. என்னடா இது வரைக்கும் பாட்டிமா இந்த அளவுக்கு என்கிட்ட குரல வசதி எல்லாம் பேசினது கிடையாது. அப்படியே ஏதாவது தப்பு பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, சும்மா பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அவங்க அவ்வளவு கோவப்படுறாங்கன்னு சொன்னா ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. இல்ல அவங்க கொரியா விட்டு